குர்பானிங்கிறது என்ன ஆகி போச்சு அப்படின்னு நம்மள்ட்ட எங்க ஹசரத் ஆடு விலை ஏறிக்கிட்டே போகுது தாறுமாறா. 5000, 6000, 8000, 10,000, 12,000 தாண்டி போயிட்டு இருக்குது. அவ்வளவுலாம் நம்மளால முடியாது என்று நம்ம பல பேர் குர்பானி நிறுத்தி விடுகின்றோம். இன்னும் சில பேர் என்ன செய்கிறோம் என்றால், குர்பானியா அது எங்க ஏத்த விட்டு ஆஜியாருக்கும் பக்கத்து விட்டு ஆஜியாருக்கு தான் கடமை, எனக்கு கடமை இல்லை. எப்படி சக்காத்துடைய விஷயத்திலே நான் பெரிய பெரிய பணக்காரர்கள் 4 பங்களா 8 கார் வச்சிருப்பது தான் சக்காத்து கடமை, எனக்கெல்லாம் சக்காத்து கடமை இல்லை என்று நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்கின்றோமோ, அதுபோன்று குர்பானியுடைய விஷயத்திலே நம்மை நாமே ஒதுக்கிக் கொள்கிறோம், எனக்கெல்லாம் குர்பானி கடமை இல்லை என்று. தவறு சகோதரர்களே. நீங்கள் பெருநாள் தினத்தன்று ஒரு குர்பானி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருந்தால், குர்பானி என்பது ஒரு ஆடாக கொடுத்தாலும் சரி, அல்லது ஒரு மாட்டிலோ ஒரு ஒட்டகத்திலோ கூட்டாக சேர்ந்து கொண்டாலும் சரி, எப்படி செய்தாலும் உங்களுடைய கடமை நிறைவேறிவிடும். ஆடு கொடுத்தாதான் குர்பானி நிறைவேறும், மாட்டில் 7 பேரா சேர்ந்த குர்பானி நிறைவேறாது, ஒட்டகத்தில் 7 பேரா சேர்ந்த குர்பானி நிறைவேறாது என்பதெல்லாம் கிடையாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிலும் ஒட்டகத்திலும் 7 பேர் கூட்டாக சேர்ந்து குர்பானி கொடுக்கலாம் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதனால் இது போன்ற ஆடுகள் தாறுமாறாக விலை ஏறும் பொழுது, ஆடுகள் கிடைக்காமல் ஆகும் பொழுது, ஆடுகள் டிமாண்ட் ஆகும் பொழுது, இந்த குர்பானி என்ற இபாதத் நின்றுவிடக் கூடாது. ஆடுகள் கிடைக்கவில்லை, ஆடுகள் விலையேறிவிட்டன, அதனால் குர்பானி இல்லை என்ற நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான வழியை சொன்னார்கள். ஒரு மாட்டை வாங்கி 7 பேர் அதிலே பங்கு சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்.